அனைவருக்கும் முகமன்கள். இன்னைக்கு வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். சுருக்கமாவே நான் பேசிடுறேன். சிறுகதை தொகுப்போட தலைப்பு கோழிக்கூத்து. ரா சண்முகவள்ளி அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பு இது. அந்த கோழிக்கூத்துங்கிற கதையை பத்தி ஏற்கனவே நம்ம அந்த பக்கத்துல பகிர்ந்துட்டோம். ஸோ அதை விடுத்து மற்ற கதையை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சண்முகவள்ளி அவங்க பெரும்பாலும் அவங்கள பத்தி பார்க்கும்போது நிறைய சிறுவர் இலக்கியத்திலையும் அவங்க நிறைய படைப்புகள் கொண்டு வந்திருக்காங்க, புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க, கவிதை தொகுப்பும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது அவங்களுடைய முதல் சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்புல எல்லா கதைகளுமே ரொம்ப ஒரு யதார்த்தத்துக்கு நெருக்கமான சமூக கதைகள் தான். சில சூழலியல் கதைகளும் வந்து இருக்கு. இதுல நம்ம வந்து ஒரு ஒரு 2 கதையை பத்தி பிரதானமா நான் பேச விரும்புறேன். முழு கதையை நான் சொல்ல போறது இல்லை, அதோட சாரத்தை மட்டும் நம்ம பேசலாம். முதல் கதை வந்து அரியநாயகிங்கிற ஒரு கதை. அரியநாயகிங்கிறது ஒரு கோயில் யானையை பத்தி உள்ள கதை. இது அந்த கோயில் யானைக்காக, கோயில் யானை மட்டும் கிடையாது, அந்த யானையை வந்து பழக்கிறாங்க இல்லையா. அதுவும் வந்து பொதுவா தெருக்கள்ல நம்ம வந்து பார்த்திருப்போம். கொண்டு வந்து ஒரு விழா மாதிரி வரும். நம்ம சிறுவர்களா இருந்தபோது அது ரொம்ப கொண்டாடி இருப்போம். ஆனா நம்ம அறிவு வளர வளர அது பின்னான உள்ள அந்த என்ன சொல்றது, யானை எவ்வளவு கஷ்டப்படும் கொள்ளணும், அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நமக்கு இப்போ வர்றது உண்டு. ஆனா சின்ன வயசுல நம்ம வந்து அதெல்லாம் ரசிச்சிருப்போம். சோ ஒரு யானையை வந்து பழக்கி அதை யாசகம் கேட்க வைக்கிறது, கோயில்ல போய் அந்த கோயில் யானையா பாவிக்கிறது, அந்த பாவிக்கிறதுக்காக அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ், அந்த யானையோடைய உளவியல், அது எப்படி எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணும், அதை எப்படி ஒரு கோயில் யானையை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அங்க நிக்கிற இடத்துல அதுக்கும் பாகன்களுக்கும் உண்டான ஒரு உறவு எப்படி வந்து உருவாகுது, எப்படி உருவாகுங்கிறத விட எப்படி உருவாக்கப்படுதுங்கிறது வந்து ரொம்ப ஆழமா இந்த கதை வந்து நிறைய தகவல்களோட பதிய வச்சிருக்குது. ஒரு யானை சின்ன ஒரு குட்டிலேருந்து அது பருவம் அடைஞ்ச அப்புறம் அதுக்கு இயற்கையா நிகழ்கிற ஒரு ஆண் யானைக்கு வந்து ஒரு பாலுணர்வு வந்து வரும்போது அது எப்படி என்னென்ன மாற்றங்களுக்கு அது உள்ளாகுது, பெண் யானை எப்படி உள்ளாகிறது, இந்த மாதிரியான பல தகவல்கள் இந்த கதை மூலமா டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான கதை தான். அது வந்து அரியநாயங்கிற அந்த கதை, அந்த யானையே வந்து சொல்ற மாதிரிதான் அந்த கதை ஃபுல்லாவே வந்து போகுது. சோ இது வந்து அதோடைய ஒரு காட்டுலேருந்து, அதாவது தன்னுடைய இடம், யானைகளுக்கு எல்லாம் வந்து காடு தான். ஸோ அது வந்து ஒரு கூட்டுல வந்து அது கூடுங்கிறது ஒரு கோயிலுங்கிற மாதிரி தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். அது ஒரு இடத்துல நிக்க வச்சு கொண்டு வர்றவங்க போறவங்க எல்லாம் அந்த யானையை வந்து எப்படி பாக்குறாங்க, யானை வந்து வர்றவங்க போறவங்க எப்படி பாக்குது, யானைக்கு உண்டான அந்த ஞாபக சக்தி, இதெல்லாம் அப்புறம் அங்க எதிர்பாராத விதமா நடக்கிற சில நிகழ்வுகள், இது எல்லாமே இந்த கதை வந்து பதிவு பண்ணியிருக்குது. ரொம்ப ஒரு நெகிழ்வான, ரொம்ப யதார்த்தமான, உருக்கமான கதை இது. இந்த கதை அவசியம் எல்லாருமே வாசிக்கணும். இந்த கதை எனக்கு ரொம்ப பாதிச்சுன்னு நான் சொல்வேன். இந்த தொகுப்புல வந்து ரொம்ப பாதிச்ச கதைகள்ல இதுவும் ஒண்ணு. 2வது கதை வீடற்றவள். வீடற்றவள் கதை வந்து என்னன்னா, நம்ம சிம்பிளா சொல்லிடுவோம், அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனமான ஒரு பெண்ணை வந்து சிம்பிளா நம்ம சொல்லிடுவோம். பொதுவா இந்த படிச்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படிச்ச பசங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு படிச்ச பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணும் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதுவும் அவங்களும் ஒரு ஆம்பிஷியஸா இருப்பாங்க, அவங்க வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. சோ அதுக்கு அடுத்த கட்டம் என்ன ஆகும், இந்த சமூகத்துக்கு வந்து இங்க உள்ள கட்டமைப்புக்கு பயந்து கொண்டு பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கு திடுதுப்புன்னு ஏதாவது வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்களோட கடமை தீர்ந்து போச்சுங்கிற மாதிரி அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ வேலைக்கு அதாவது பல பெண்கள்ல வந்து என்னன்னா, ஒரு வீட்டுல உள்ள வேலை பார்க்குற இந்திரமாவும் பணம் சம்பாரிச்சு கொட்டுற இந்திரமாவும் வந்து பல இடங்கள்ல பாவிக்கிறாங்க. அதே மாதிரியே வந்து இந்த படிச்சு வேலைக்கு போன பெண்கள் வந்து சில இடத்துல என்ன பண்றாங்க, நீ கல்யாணம் பண்ண அப்புறம் வேலைக்கு போக கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து வரும். அந்த கணவன் எவ்வளவுதான் படிச்சவனா இருந்தாலும், உலக விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்தாலும், இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப குறுகிய மனப்பான்மைக்கு வந்து உள்ளாகிறான். சோ அப்படிப்பட்ட ஒரு கணவனுக்கும்
ஒரு ஒரு படிச்ச திறமை மிக்க, அதாவது இந்த இந்த கதையில வர அந்த நாயகி என்ன பண்றாங்க, சிஏ வரையும் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு தனியார் நிறுவனத்துல வந்து வேலை பார்க்கறாங்க. திடீர்னு கல்யாணம் ஆயிடுது. கணவன் சொன்னதுக்காக அவங்க வேலைக்கு போகாம இருக்கிறாங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவன் என்ன சொல்றான், நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, இது கூட பண்ண முடியாதா, இது கூட தெரியாதா, நீ என்னத்த படிச்ச, நீ எல்லாம் சிஏ படிச்சு என்ன பண்ற, உனக்கு இது கூட தெரியல. ஈவன் இந்த இந்த ஒரு அந்த அந்த ஒரு சாடுறதெல்லாம் சின்ன ஒரு 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 அவனோட ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்றதுல இருந்து எல்லா விஷயங்களுக்கும் இதே சொல்லி 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 அந்த பொண்ணோடைய ஒரு சுயமரியாதையும் தன்மானத்தையும் வந்து அவன் வந்து சோதிச்சுக்கிட்டே இருக்கான். இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம், அவன் ஒரு மத்த எந்த ஒரு கெட்ட பழக்கமோ எதுவும் கிடையாது. ஒரு ஆபீஸ், வீடு, வேற எதுவுமே வந்து தகாத காரியங்கள் எதுவுமே இல்லை. ஒரு ஒரு புகைப்பிடித்தலோ ஒரு குடித்தலோ எதுவுமே கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு ஒரு அடிக்கிறது கொள்றது அந்த ஒரு மனோபாவமும் அவனுக்கு வந்து கிடையாது. அவங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு அதை விட ஒரு குரூரமான ஒரு விஷயம் என்னன்னா, சொல்லால அந்த பொண்ணோட மனசை வந்து நோகடிக்கிறது தான். நீ என்ன பண்ற, வீட்டுல என்ன வேலை இருக்கு, நீ சும்மா தானே இருக்க, இந்த சும்மா தானே இருக்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப பாதிக்குது. சோ ஒரு நேரத்துல வந்து அவ என்ன பண்ணிடுறான்னா, ரொம்ப இதா பண்ணி, நீங்க என்ன இப்படி இப்ப பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன சும்மாவா இருக்கேன், எனக்கு எவ்வளவு வேலைகள் இருக்குது, என்னென்ன பாத்துட்டு கொண்டுட்டு இருக்கேன், நீங்க தொட்டதுக்கெல்லாம் சும்மா தானே இருக்கேன், சும்மா தானே இருக்கேன், என்ன படிச்சேன், நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்ன என்னோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே தெரியும், இப்படியெல்லாம் என்கிட்ட வந்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து பொங்குறான். அவன் அதுக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, என் வீட்டை விட்டு வெளியில போ. உடனே அவன் வார்த்தையில இருந்து அதான் வந்து வருது, அவன் வாயில இருந்து அந்த வார்த்தை தான் வருது. இவ அதுல வந்து ரொம்ப ஒரு மனசு உடஞ்சு போய் தனியா அழ ஆரம்பிச்சிடா. அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் சொல்றான். அவங்க ஒரு பொதுவாக அந்த பெண்ணை கொடுத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரிதான் அந்த அம்மா பண்றாங்க. இன்னொன்னு அதுல வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா, நல்ல மாப்பிள்ள தான், ஏதோ வந்து கோவத்துல ஏதோ ஆபீஸ்ல ஏதாவது டென்ஷனோட வந்திருப்பாரு கொண்டிருப்பாரு, அதனாலதான் உன்னை அந்த மாதிரி இது பண்ணிருப்பாரு. அவ ஊர்ல உலகத்துல நம்ம பாக்குறோம்ல எப்படி எல்லாம் இருக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்க, எதுவுமே இல்லைல்ல, அவர் வந்து அந்த விஷயத்துல நல்லது தானே, இது இது மட்டும் தானே அவருக்கு வந்து பிரச்சனையா இருக்குது, நீ அனுசரிச்சானே போகணும், நீயே நிறைய முறை பார்த்திருப்ப, உங்க உங்க அப்பா வந்து என்கிட்ட என்னையே வந்து எத்தனை முறை வந்து வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்லியிருப்பாரு, நான் என்ன போக செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அம்மா சொல்லிட்டு, நீ வந்து எதை நினைச்சு கவலைப்படாத, எல்லாம் சரியாகும், நல்லா சாப்பிடு, உடம்பு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போனை வச்சிடுறாங்க. இதை வந்து என்ன இவங்க ஓகே, அவங்க என்ன புதுசா சொல்ல, அவங்களும் வந்து தனக்குன்னு வந்து அது வந்து எங்க அப்பா வீடு, இது வந்து என்னோட கணவன் வீடு, அந்த மாதிரி ஒரு ஒரு என்னன்னா ஒரு 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 பெண்களோட ஒரு தன்மானம் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சுயமரியாதை எல்லாம் ரொம்ப நொறுக்கப்பட்டதை வந்து இந்த கதை ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி காமிக்குது. இதுல இன்னொரு ஒரு கதை ஆரம்பிக்கிறதே அந்த இவங்களுடைய அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும், டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்காக வந்து அந்த அந்த பொண்ணு தன்னுடைய கணவன்கிட்ட, ஒரு ஐடில வந்து வேலை பார்க்குற ஆளு, இது மாதிரி குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, போய் காமிச்சிட்டு வந்துடலாம் வரீங்களான்னு சொல்லிட்டு, எனக்கு ஏற்கனவே மீட்டிங் இருக்கு, இந்த நேரத்துல சொல்லுவியா, ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, நீயே பண்ணிருக்க வேண்டியதானே, இது என்னைய வந்து டென்ஷன் பண்றதுன்னே இது பண்ணுவியா, சும்மா தானே இருக்க நீ வீட்டுல, அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கதையை வந்து ஆரம்பிக்கும் கொள்ளும். அவ வந்து என்ன சொன்னா, இல்லைங்க அது வந்து சரியா இருக்குன்னு நான் வீட்டுல இருந்து சிறப்பு எடுத்து கொடுத்து பார்த்தேன், கொண்டேன், சரியாகல, இப்போ வந்து குழந்தைக்கு வந்து இது மாதிரி உடம்பு சரியில்லாம கூடிக்கிட்டே இருக்குது, நம்ம என்னமோ சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தா தானே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவான். அதுல என்ன இது எல்லாமே பிளாஷ்பேக் போகும், அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி வந்து கல்யாணம் ஆனிச்சு, அப்புறம் இவ எப்படி வந்து அவனுடைய எல்லா விஷயங்களுக்கும் அடங்கி போக ஆரம்பிச்சாங்கிற மாதிரி அந்த கதை வந்து பயணிக்கும். அதாவது ஒரு என்னதான் வந்து ஒரு அது யோசிச்சு பார்த்தா அது வந்து ஒரு ஒரு சரியான ஒரு பார்வையும் கூட. ஏன்னா பெண் எழுத்தாளர்கள் அவங்க வந்து எழுத்தை கொண்டு வரும்போது அவங்களுடைய விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப நுண்ணியமாகவும் ரொம்ப ஒரு அப்பட்டமாகவும் அவங்களால அப்படி அப்படியே வந்து பதிவு செய்ய முடியும். அதுக்கு நிறைய கதைகள் வந்து இந்த தொகுப்புல வந்து இருக்கு, மொத்தம் 15 கதைகள். அதுல வந்து நிறைய இடத்துல இந்த விஷயத்த நான் வந்து கவனிச்சேன். இது வந்து என்னைய பொறுத்தவரை, அதாவது அது வாசி முடிச்சோடனே வந்து ரொம்ப ஒரு மனசை வந்து பாரம் வந்து சூழ்ந்துகிடுச்சுன்னு தான் சொல்லணும்.
அது என்னன்னா நம்ம சிம்பிளா சொல்லிடுறோம், நீ என்ன வீட்டுல என்ன சும்மா தானே இருக்க. அது வந்து ஆண்கள் வந்து அப்படியே ஒரு சட்டுன்னு அந்த ஒரு வார்த்தை வருது வந்தோன்னு. ஆனா அந்த பெண்கள் ஒரு ஒரு சில விஷயம், சில வீட்டுல வேலையாட்களோட இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு சராசரி பெண்ணோட வாழ்க்கை தான் இங்க வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அதுவும் இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு அவங்க போராடுற விஷயமே வந்து தனிக்காத, அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது இப்ப நம்ம எல்லாருமே அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்போம், அதுவும் பார்த்துக்கிட்டும் இருப்போம் கொள்வோம். ஆனாலும் வந்து அந்த ஆண் வந்து சட்டுன்னு சொல்லிடுவான், நீ சும்மா தானே இருக்க. என்னதான் வந்து ஒரு ஒரு படிச்ச பொண்ணா இருந்தாலும் நீ என்ன படிச்ச, அதே ஒரு கேள்வியை வந்து அவங்க வந்து கேட்கும் போது இவனால அது தாங்கிக்க முடியாது. அந்த ஒரு இது ஒரு முக்கியமான கதை. அதுக்கப்புறம் வந்து முக்கியமா இந்த 2 கதையை தான் நான் பேச நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நிறைய கதைகள் வந்து இருக்கு. அதாவது சாப்பாட்டு ராமன்ங்கிற ஒரு கதை. அந்த கதையில வந்து என்னன்னா, இப்போ வெளிநாட்டுல நம்ம புதுசா வர்றாங்க இல்லையா, வேலைக்கு வந்துட்டு இங்க வந்து அந்த குப்புசையும் இந்த காஞ்சி போன ரொட்டிய அந்த தாலு இதெல்லாம் பார்த்துட்டு எப்படா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏங்குற ஒரு பையனோட கதை சாப்பாட்டு ராமன். அதுக்கப்புறம் வந்து 10ஆம் பாலம்ங்கிற ஒரு கதை. அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு என்னன்னா ஒரு ஒரு பிளாஷ்பேக் தான், ஒரு நினைவலைகளை வந்து கலப்பி விடுற மாதிரி. நம்ம ஊருக்கு போகும்போது ஏதாவது ஒரு ஸ்பாட்டை வந்து கடந்து போவோம். அந்த ஸ்பாட்டை வந்து கடந்து போகும்போது அந்த ஸ்பாட்டுக்கு நமக்கும் தொடர்புள்ள விஷயங்கள் எல்லாம் நம்மள அறியாமலே வந்து அப்படியே போகும் இல்லையா, ஏதோ இப்பதான் நடந்து முடிஞ்ச மாதிரி தோணும் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த 10ஆம் பாலங்கிற அந்த ஒரு இடத்துல நடந்த அந்த கதாநாயகிக்கு நடந்த சம்பவங்கள். 10ஆம் பாலங்கிறது வந்து அந்த ஒரு ஆத்து பாலம் மாதிரிதான். சோ அதுல இருந்து டைவடிச்சு குளிக்கிறது கொள்றது இதெல்லாம். இதுல வந்து என்னன்னா ஒரு 5ஆம் பாலம் வரையும் ஒரு பெண்களுக்கு சிறுவர்கள் அலோடு உண்டு. 10ஆம் பாலம்ங்கிறது வந்து ஒரு பசங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி ரொம்ப வேகமா ஓடும், இழுத்துக்கிட்டு போயிடும். ஆனா நாயகிக்கு என்னன்னா வந்து பொம்பளை பிள்ளைங்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பயமுறுத்துவாங்க, பொம்பளை பிள்ளைங்க போக கூடாது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இவளால வந்து அந்த ஆசையை வந்து அடக்க முடியாது. ஒரு நாள் வந்து அதையும் அவ வந்து சாய்ச்சிருவா. அந்த 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 இடத்துல வந்து அவளுக்கும் அவளோட தோழிக்கு நடக்கிற அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹிலரிஸா இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதே நேரத்துல வந்து அந்த ஒரு ஸ்பாட்டுங்கும் போது ஒரு அழகான நினைவுகள் மட்டும் இல்ல, நம்ம மனசுல வந்து ஒரு ரொம்ப ஒரு வருந்தத்தக்க சில நிகழ்வுகளை நம்ம பார்த்திருப்போம். ஏதாவது வந்து விபத்து நடந்திருக்கும் கொண்டிருக்கும், அந்த மாதிரி சம்பவமும் வந்து இந்த கதையில ஒரு பகுதியா வந்து போகுது. அதுவும் பார்க்கும்போது ரொம்ப, அது வாசிக்கும் போது ரொம்ப உருக்கமா இருந்தது. அதுக்கப்புறம் கோழி குத்தை பத்தி நிறைய நம்ம பேசிட்டோம். கருப்பிங்கிற ஒரு கதை, இது கூட வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கதை தான். இதுல என்னன்னா இந்த உறவு முறையில இப்போ ஒரு ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு வந்து ஒரு 3-4 அக்காமாருங்க இருப்பாங்க. அவங்களையெல்லாம் வந்து கரை சேர்க்கறதுக்குள்ள வந்து இவனுக்கு வந்து வயசாயிடும், ஒரு 30-35 வயசு. அந்த மாதிரி இருக்கும்போது இவனுக்கு பொண்ணு கிடைக்காது. கடைசியில என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் அக்காவுடைய பொண்ணே வந்து இவன் கட்டிக்கிற மாதிரி ஆயிடும். அவங்க வந்து கட்டிக்கிட்ட அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா குழந்தை வந்து கொஞ்சம் நாளாயிட்டே இருக்கும், ஒரு குழந்தை பிறக்காம. அதுக்காக வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல என்னன்னா எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ரசிச்ச ஒரு விஷயம், ஒரு 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 பெண் எழுத்தாளர் வந்து இந்த விஷயங்கள்லாம் எழுதும் போதுதான் இன்னும் ரொம்ப நல்லாவும் இருக்கு. ஒரு பொதுவா அதுல ஒரு இடத்துல வரும், அவ மாமனுக்கு வந்து அவளுக்கு ஒரு ஒரு பிள்ளையை கொடுக்க முடியலைங்கிற அந்த அந்த மாதிரியான ஒரு சென்ஸ்ல ஒரு வரி வந்து ஒண்ணு வரும். ரொம்ப அழகா அதை வந்து பயன்படுத்திருப்பான். பொதுவாக என்னன்னா ஒரு பெண்களை தாக்கி தானே வந்து வருவாங்க, இவளால வந்து ஒரு குழந்தை கூட பெத்து கொடுக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல வந்து அப்படியே வேற மாதிரியான ஒரு, அவங்க சார்பில இருந்து ஒரு ஆள் வந்து ஒரு பிரதிநிதியா சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த கதையை முடிக்கிற விதமும் ரொம்ப அழகா இருந்துச்சு. என்னன்னா ஒரு ஒரு கோயிலுக்கு போவாங்க, அங்க வந்து ஒரு பூஜைக்காக ரெடி பண்ணிட்டு கொண்டுட்டு வந்து இருப்பாங்க உள்ளவங்க. அங்க உள்ள பூசாரி இவங்களை பார்த்துட்டு, நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நல்லபடியா நடக்கும், கண்டிப்பா உனக்கு வந்து நீ என்ன வேண்டி இருக்கியோ அது நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த நேரத்துல என்னன்னா அந்த 2 பேருக்குமே அந்த அந்த மொமெண்ட்ல நடந்துட்ட மாதிரி வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தை வந்து அந்த ஆசிரியர் வந்து பதிவு பண்ணுவாங்க. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப 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 யதார்த்தமா இருந்தது எனக்கு. அது நாளைக்கு நடக்குமோ நடக்காதோ அது வந்து வேற விஷயம். ஆனா அப்படி ஒரு ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து சொன்ன அப்புறம் இவங்களுக்கு வந்து அப்படியே நடந்துட்ட மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அப்புறம் இது அவன் அவளானாள்ங்கிற ஒரு கதை. அந்த தலைப்பே வந்து கதை என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கும். இது வந்து திருநங்கைகளை பத்தின ஒரு கதை தான். ஒரு பையன் ஒரு பொண்ணா மாறதுல உள்ள சவால்கள், அதுக்கப்புறம் அவங்க இயற்கை உபாதைகளுக்காக. இதை வந்து நம்ம ஏற்கனவே இன்னொரு தொகுப்புலையும் நம்ம பேசியிருக்கோம். அதே கண்டென்ட் தான் இந்த கதையும் பேசுது. அப்புறம் கடுதாசிங்கிற ஒரு கதை. இதுலயும் வந்து ஒரு ஒரு இது ரொம்ப ரொம்ப குட்டி கதை. இந்த சிறு தொப்புல கடுதாசிங்கிற இந்த கதை வந்து ரொம்ப குட்டி கதை. இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கதை. அதாவது வந்து விசுவாசத்தையும் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல உள்ளவங்களுடைய மனோநிலையும் வந்து ஒருங்கே பேசுற ஒரு கதை. ரெண்டு பேரையுமே வந்து பெருமைப்படுத்துற ஒரு கதையா தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அழகான கதை இது, கடுதாசிங்கிற ஒரு கதை. ரொம்ப சின்ன கதை தான், ஆனா ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த கதை. அதுக்கப்புறம் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இதான ஈத்துவலிங்கிற ஒரு கதை. இதுவும் வந்து ஒரு உருக்கமான ஒரு கதை தான். இதையும் வாசிக்கலாம். எல்லா கதைகளுமே எனக்கு வந்து எல்லா கதையும் சொல்ல முடியாது. இதுல வந்து ஒரு 10 கதை எனக்கு வந்து நல்ல ஒரு சென்சிபிளா நல்லா இருந்துச்சு. வாசிக்கிறதுக்கு உகந்த ஒரு கதையா வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. அதுலயும் முக்கியமான கதைகளை ஒரு 3-4 கதையை வந்து நான் ரொம்ப சொல்லுவேன். அதை பத்தி நான் பேசிட்டேன். அவ்வளவுதான். கண்டிப்பா அந்த தோப்பு வாங்கி எல்லாரும் வாசிங்க. நன்றி வாய்ப்பிற்கு.